இன்னைக்கு கொடுங்கியூர்ல இன்னைக்கு கொடுங்கியூர்ல பிரபல ஒரு பிரியாணி கடை இருந்தது. அந்த கடையில் வந்து சாப்பிட்டு வந்து உணவு சாப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. உடனடியாக அது காவல்துறைக்கு காவல்துறை எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த கடையை உடனடியாக நாங்கள் சீல் பண்ணிவிட்டு, அந்த கடையில் வந்து அங்கே வந்து ப்ரிப்ரேஷன் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அலமாதியில் ஒரு இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய கடைகளை வந்து நான் சீல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கிச்சன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த வந்து நாங்கள் செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணும்பொழுது இதில் எங்கேயுமே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பட் அவங்க ஒரு இந்த லைசன்ஸ், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான லைசன்ஸு, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் லைசன்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் எடுக்க சொல்லி. மற்றபடி இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி தவறு நடக்க இதுக்கு என்னென்ன கண்காணிக்கிறதுக்காக உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொன்னேரிலையும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரான்ச் இதே எஸ்எஸ் பிரியாணி அங்கேயே இருக்கு. அதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக நடவடிக்கை இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது அங்கே தான் போகிறோம். அங்கே போய் பண்ணிக்கலாம். ஓகே.